வாங்க, மணத்தக்காளி கீரை செடிய எப்படி பராமரிச்சு வளர்க்கறது? அதுல கிடைக்கிற அந்த கொஞ்சம் கீரைய மணக்க மணக்க மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி அரைக்கிறது? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி செடி எங்க வீட்ல தானா முளைச்சதுங்க. இந்த க்ரோ பேக்ல அது தானா வளர்ந்திருந்தது. அது 1 அடி வளர்ந்ததுக்கப்புறம் அதோட நுனிய கிள்ளி விட்டேன். இப்ப பாருங்க நெறைய கிளை வந்துருச்சு. கீரையும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ஒரு செடியில இருக்கிற கீரைய வச்சு என்னத்த சமைக்க போறீங்கன்னு தானே கேக்குறீங்க. கொஞ்சமா கிடைச்சாலும் மூலிகை மாறிங்க. மணத்தக்காளி கீரை பெரும்பாலும் தானாவே வளரும். இல்லன்னா விதைகள் போட்டு வளர்த்துக்கலாம். இல்லன்னா கீரையை சாப்பிட்டுட்டு குச்சியை நட்டு வச்சா கூட வளர்ந்துரும். எப்படியாவது வீட்டுல ஒரு மணத்தக்காளி செடியை வளர்த்துக்கங்க. இந்த வாய்ப்புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது நல்ல மருந்துங்க. பச்சையா 4 இலைய எடுத்து வாயில போட்டு மென்னு அந்த சார வாயில புண்ணு இருக்கிற இடத்துக்கு நல்லா வச்சீங்கன்னா புண்ணு சரியாயிடுங்க. வயிற்று புண்ணு கூட சரியாயிடும். வயிற்றுல அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய கீரை இது. அதனால இது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இல்லைங்க. இந்த கீரை துளுத்துச்சுன்னா ஒரு 20 நாள்ல பறிச்சிருங்க. இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி பூச்சி வந்து தின்னுட்டு போயிடும். நீங்க தோட்டத்து பக்கம் வரும்போதெல்லாம் செடியை பார்த்து இந்த மாதிரி பூச்சி வந்த இலைகள்லாம் இருந்ததுன்னா முதல்ல அதெல்லாம் பிச்சு எடுத்து தூர போட்டுருங்க. அப்பதான் கீரை வந்து பூச்சிகள் இல்லாம நல்ல கீரையா கிடைக்கும். இந்த செடி தளன்னு வளர்றதுக்கு ரொம்ப எல்லாம் உரம் போட வேண்டியது இல்லைங்க. வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அந்த தண்ணியை ஊத்துனாலே செடி ரொம்ப சூப்பரா வளருங்க. ஆனா என்ன ஒண்ணு, பூச்சிகள் வராம மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து அப்பப்போ அந்த பூச்சி இருக்கிற இலையெல்லாம் கிள்ளி விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த பூச்சி பரவாது. அப்படி கவனிச்சுட்டு வந்தா பூச்சிக்கொல்லி, பூச்சி விரட்டி இதெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. பாருங்க கூடவே குப்பைமேனி இலையெல்லாம் இருக்கு. இந்த குப்பைமேனியும் நல்ல ஒரு மூலிகை தாங்க. கீரை சமைக்கும் போது இந்த குப்பைமேனி இலையும் 1, 2 சேர்த்துட்டோம்னா வயிற்றுல இந்த பூச்சி தொந்தரவெல்லாம் வராம இருக்குங்க. கீரை பறிக்கும் போது இந்த மாதிரி நுனியில கிள்ளி கிள்ளி எடுக்கணுங்க. அப்பதான் இன்னும் கிளைகள் நிறைய வரும். இந்த மாதிரி கீரை பறிக்கும் போதெல்லாம் நுனியை கிள்ளிட்டே இருந்தீங்கன்னா செடியை வந்து நல்லா அடர்த்தியா புஷ்ஷியா வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் இன்னும் நமக்கு கீரைகள் நிறைய கிடைக்கும். கீரை பறிச்சாச்சுங்க. இதோ இவ்வளோண்டு ஒரு கைப்பிடி கீரை தான். இதை வச்சு தாங்க இப்ப மணக்க மணக்க துவையல் அரைக்க போறேன். துவையல் அரைச்சு சுடு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்குங்க. வாங்க துவையல் அரைக்கலாம். துவையல் அரைக்கிறதுக்கு முதல்ல கீரையெல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஸ்டவ் மேல ஒரு வாண்லி வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சியை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எண்ணெயில போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து லேசான சூடா இருக்கணும், ரொம்ப சூடாயிடக்கூடாது. அப்படி போட்டால் தான் துவையல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே ஒரு 4, 5 பல்லு பூண்டு போட்டுட்டேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னா உப்பு, காரம், புளி எல்லாம் நல்லா தூக்கலா இருந்தா தாங்க டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அப்படியே வதக்கி விடலாம். புதுசா சமைக்கிறவங்க பச்சை மிளகாயை இப்படி முழுசா போடாதீங்க. பட்டு பட்டுன்னு அப்பப்போ வெடிக்கும். பச்சை மிளகாயை உடைச்சோ இல்லைன்னா கட் பண்ணியோ போடுங்க. பச்சை மிளகா அந்த மேலே ஒரு வெள்ளை பபிள்ஸ் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். பருப்புகள்லாம் கடையில் வாங்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல சும்மா ஏதோ ஒரு கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னாங்க. அதனால நான் ஒரு 2, 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுடுறேன். ஆனால் ஊற விட்டுறக்கூடாது. ஊறுறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடணும். உளுந்து நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். தீயை வந்து நல்ல மிதமா கம்மியாக வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து போட்டால் உங்களுக்கு வறுபடுறது தெரியாது அப்படிங்கிறவங்க வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். இது கூட இந்த அளவுக்கு புளி சேர்க்குறேன். துவையலுக்கெல்லாம் புளியை இந்த மாதிரி சேர்த்து வதக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். வறுபட்டு உளுந்து நல்ல வாசனை வந்ததும் நம்ம கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிற இந்த மணத்தக்காளி கீரையை அது கூட போட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் லேசா வதக்கி விடலாம். அது கூட மணக்க மணக்கன்னு சொன்னனே, அதாங்க கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் அதுவும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் கூட போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா வதக்கி விடலாம். இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க. கொஞ்சம் அப்படியே பச்சையா இருக்கணும். லேசா சுருங்கி வந்தா மட்டும் போதும். ரொம்ப வதக்கிடாதீங்க. ரொம்ப வதக்கினா அதுல சத்தே இருக்காது.
கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் அரைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பச்சை பசேல்னு பாருங்களேன் சட்னி எப்படி நல்லா இருக்குன்னு. சுட சுட சாதத்தை போட்டு அது கூட இந்த துவையலையும் போட்டு கூட ஏதாவது பொரியல் இருந்தால் அதையும் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு எப்பவுமே முதல் வாய்க்கு மட்டும்தாங்க நெய். அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே துவையலை தனியாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது தாங்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா கபா கபா கபான்னு இறங்கும் சாதம். இது கூட அப்பளம் வடகம்னு ஏதோ அது வச்சுட்டா இன்னும் சூப்பர் தாங்க. இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் உப்பு புளி காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா தோசை இட்லிக்கெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.